ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் ஒரு கப் ரவை, ஒரு கப் கீரை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இல்லை நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. சிம்பிளாக டேஸ்ட்டாக நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக்சிங் பவுலில் ஒரு கப் வெள்ளை ரவை, இது கூட 1/4 கப்பு ஃப்ரெஷ்ஷான தயிர், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இது இதில் சேர்த்திக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது இதையும் சேர்த்திக்கங்க. கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை, இது கூட ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கலாம். 2 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இது கூட ஒரு கப்பு கீரை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்திக்கலாம். நான் இதில் அரைக்கிறதாங்க சேர்த்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீரையில் இருக்கிற தண்ணியும் தயிருமே போதுமானதுங்க. அப்படி தண்ணி தேவைன்னா லைட்டாக சேர்த்திக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் இது லைட்டாக சேர்த்திக்கிறேன் தண்ணியை. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரவை நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். ரவை பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக கையில் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு கையில் வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இதை அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் பாருங்கள் காஞ்சிருச்சு. நம்ம உளுந்தோடைக்கு எந்த மாதிரி போடுமோ அதே மாதிரி போட்டுக்காங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு திருப்புங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இனி நமக்கு கொஞ்சம் குக் ஆகணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். புரட்டி புரட்டி போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கப் ரவை, ஒரு கப் கீரையை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இல்லை நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதில் நம்ம தயிர் வேறு சேர்த்துருக்கோங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. டக்குன்னு நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.